கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதம் 94 அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கிறேன். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பயங்கரமான ஏக்கம். எதை குறித்து தெரியுமா? தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா? எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கா? எனக்கு ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்குன்னு உள்ளத்துக்குள்ள நிறைய விசாரங்கள், நிறைய கேள்விகள், நிறைய கவலைகளோட நிறைய பேர் இருக்கிறதாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வர்றேன், சிலரால் மட்டும்தான் இப்படி பேச முடியும், சிலரால் மட்டும்தான் இது சொல்லித்தர முடியும். உனக்கு எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் எல்லாத்தையும் காட்டிட்டார்னு வை, நீ ஆண்டவரையும் தேட மாட்ட. உனக்கு பெருமையும் அதிகமாக வந்துடுறதுனால தான் அவர் நீ ஒவ்வொரு படியாக ஏறும்போது அந்த படியாக கர்த்தர் காட்டிக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் கன்னத்து மேலே கையை வச்சுட்டு, ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிருமோ, என் வாழ்க்கை அப்படி ஆயிருமோ, எனக்கு இது நடந்துருமோ, இது நடக்காதோன்னு நிறைய பேர் கவலையோடு இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, அந்த கவலைப்படும் போதெல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு நல்ல எதிர்காலத்தை தருவேன், உன்னை நான் வாழ வைப்பேன்னு அவர் சொல்லுகிற ஆறுதல்னால தான் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறது. ஒருவேளை எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு, எதிர்காலத்தை குறித்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு, என் ஃப்யூச்சர் எப்படி ஆகும்னே எனக்கு தெரியல, என் திருமண வாழ்க்கை எப்படி ஆகும், என் படிப்பு எப்படி முடியும், என் வாழ்க்கையில் எல்லாமே கேள்வியாக இருக்குது, என் வாழ்க்கையில் எல்லாமே இருட்டாக இருக்குது, நான் இருந்து அழுதுகிட்டே இருக்கிறேனேன்னு ஒருவேளை நீ கண்ணீரோட இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு அற்புதங்களை அவர் செய்ய போகிறார். உன் கவலைகளை மாற்றி, உன் கண்ணீரை துடிச்சு, உன்னுடைய எதிர்கால பயங்கள் எல்லாம் மாறி நீ ஆசீர்வதிக்கப்படுவ. நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்கிறப்பா. யாரெல்லாம் கவலையோடும் வேதனையோடும் கஷ்டத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.